வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இது பவத்தாவனுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள் என்று. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு பிறந்த நாள் பவத்தாவுக்கு. இந்த பிறந்த நாளே வந்து பவத்தா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வரும். திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது. இனி பவத்தா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள். பவத்தாவின் நினைவுக்காக, பவத்தாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவத்தா போவதற்கு முன்னால் என்னுடன் பவத்தா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இந்த பவத்தா பாடிய பாடல்கள் காத்திருக்கின்றன. வேறு நீ எதுவும் பேசுகிறேன்? நீ படத்தை பற்றி, படத்தில் பாட்டெல்லாம் எழுதியிருக்கில்ல பவத்தா. பவதாரணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது. அதை நான் 2 நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய குழுக்களாக வந்து இளம் மாணவிகள் குழுக்களாக வந்து ஆர்கெஸ்ட்ராவாக இருந்து என் முன்னாடி பாடி காட்டினார்கள். அதை பார்த்தவுடன் எனக்கு பவத்தா சொன்னது ஞாபகம் வந்தது. இங்கே பவத்தாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஆரம்பிக்க போகிறேன். மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், 15 வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்பதை அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன். இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே 2 ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா, உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அளித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன். மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும். மிகவும் சிறந்த முறையிலே பவத்தாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன், இங்கே அறிவிக்கிறேன் முதலாக. நன்றி, வணக்கம். பாட்டு எழுதும் பொழுது ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய, அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால, காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா, அவன் தான் உன்னை ஊதுறான், இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா. சிவபெருமான் பிறையில் வந்து நிலா இருக்குது, அந்த ஒளி வந்து சிவனை காட்டிடுமா? அதே போல் காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது. இந்த திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன்.
பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.